வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை ஜனவரி 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதல்நிலை தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. வருகின்ற 2026ஆம் ஆண்டில் 10 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாகப்பட்டினம் இடையிலான புறவழிச்சாலையில் பாகூர் சேலிமேட்டில் சுங்கச்சாவடி வருகின்ற 24ஆம் தேதி முதல் செயல்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனரமைக்கப்பட்ட சென்னை விக்டோரியா ஹாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இதுவரை 92,000 பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து வருகின்ற டிசம்பர் 23ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல்லில் கோழி பண்ணைகளில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹6.40 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் பிரதான ஓடுபாதையின் மறுசீரமைப்பு பணியானது அடுத்த ஆண்டு தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடுங்குளிர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் அதிகரிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் பீகார் மாநில முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் சந்தித்து பேசினர். சபரிமலையில் அன்னதானமாக கேரள பாரம்பரிய விருந்து வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிய நிலையில் ராம்ஜி சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய போராட்டம் வருகின்ற 27ஆம் தேதி நடக்கும் என்று காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகர பகுதிகளில் நடைபாதை வியாபாரிகளுக்கு கட்டணம் வசூலிப்பு மற்றும் விற்பனை சான்று வழங்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 9 புதிய காவல் நிலையங்கள் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட 3 காவல் உட்கோட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் புதிய வகுப்பறை கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ₹1,360 அதிகரித்து 1 சவரன் ₹1,05,060 1 கிராம் ₹12,570 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹5 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ₹231 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்லும் கர்நாடக வீரர் வீராங்கனைகளுக்கு தலா ₹6 கோடி பரிசு வழங்கப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அறிவித்துள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்க சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தகம் மேற்கொள்ள இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் 15,600 கோடி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சமூக நல்லிணக்கத்தை 100% பாதுகாப்போம் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள 1299 உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 46 மையங்களில் 1,78,000 பேர் தேர்வு எழுதினர். உத்தரகாண்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பகவத்கீதையின் வாசகங்களை வாசிப்பதை கட்டாயமாக்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நெல்லையில் 100 கோடியில் காகித மில்லத் நூலகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார். மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்றார். தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 891 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட செமஸ்டர் தேர்வுகள் வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெற உள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக ஒருவர் விடுபட்டிருந்தாலும் மீண்டும் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நெல்லையில் 45,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 6% குறைவாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மாநில அரசின் வேலை உறுதி திட்டத்திற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் மகாத்மா காந்தி பெயரை சூட்டினார்.
படைப்பாற்றலை வளர்க்க 15 மாவட்டங்களில் தலா ஒரு இயந்திரவியல் ஆய்வகங்கள் 6 கோடி ரூபாயில் நிறுவப்பட்டு உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி திட்டத்திற்கு வருகின்ற 23ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 24ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் 39,618 கோடி ரூபாயை ஜப்பான் வங்கி முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை திரைப்பட விழாவில் சசிகுமார் அவர்களுக்கு சிறந்த நடிகர் விருது வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையில் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார். 1,98,00,000 ரூபாயில் கட்டப்பட்ட இசை முரசு நாகூர் ஹனீஃபா நூற்றாண்டு பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 1% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2022ஆம் ஆண்டு முதல் 25ஆம் ஆண்டு வரை 636 சிறைவாசிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 49வது புத்தக கண்காட்சியை ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ளது. 2026ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் பாராசூட் சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் உள்ளதா என்று மேற்கண்ட இந்த 3 இணையதளங்களில் சரிபார்க்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் LVM-3M 6 ரக ராக்கெட் ஏவப்படுவதால் வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதி பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே கோவளத்தில் 350 கோடி ரூபாய் செலவில் 6வது நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிக்கு வருகின்ற 29ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 268 கோடி ரூபாயில் சோழிங்கநல்லூர் மற்றும் துறைப்பாக்கத்தில் வணிக வளாகங்களுடன் ஒருங்கிணைந்த மெட்ரோ நிலையங்களை கட்டுவதற்காக தனியார் நிறுவனத்திற்கு மெட்ரோ நிர்வாகம் ஒப்பந்தம் வழங்கியுள்ளது. சென்னை OMCA மைதானத்தில் ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புத்தக காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூரில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.